தன் பாரதந்திரியத்தை ஓதி உணர்த்தியவளும் தான் சூடிக்கடைந்த மாலையாலே அக்கண்ணபிரானை விலங்கிட்டு அனுபவித்துள்ளமான அக்கோதை அவளுக்கே காலதத்துவம் உள்ளளவும் மீண்டும் 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 செய்யப்பெறும் எம் வணக்கங்கள் ஆயிடுக என்பதானது இந்த தனியன். சூடிக்கொலைந்த மாலையினாலே கண்ணபிரானை பிணித்து அவனையே அடைந்து அவனுக்கே ஆட்சியும் ஆண்டாள் திருவடிக்கு என் வணக்கங்கள் என்று சொல்வதானது முதல் தனியன். அடுத்தது அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு. அன்னங்கள் நடையாடுகின்ற வயல்களை உடைய புதுவை நகரில் தோன்றியவள் ஆண்டாள். அவள் இனிய இசையுடன் கூடிய பாடல்கள் 30 திருப்பாவை பாசுரங்கள் என்ற கணக்கிலே அரங்கநகர் அப்பனுக்கு பாடி பாமாலையாக சாத்தினாள். அதனோடு அமையாது தான் சூடிக்கலைந்த பூவையும் பூமாலையையும் அந்த அரங்கற்கு பெருமானுக்கு சூடி மகிழ்ந்தாள். பின்னர் அவனோடு கலந்தாள். அந்த பெருமைக்குரிய ஆண்டாளின் திருநாமத்தை சொல்லி சொல்லி மகிழ்வோமாக. அரங்கனை அடைந்த ஆண்டாள் திருநாமத்தை சொல்வது சிறந்தது என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது. திருப்பாவையை காட்டிலும் ஆண்டாள் திருநாமத்தை சொல்வது சிறந்தது என்ற குறிப்பு தோன்ற சொல்லு என்று இதில் எழுகிறார். திருநாம சங்கீர்த்தனமே முக்கியமானதாக ஆயிற்று. அடுத்ததாக சுடிக்கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பதிவளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தான் முதலில் தன் கூந்தலில் மாலையை சூடிய அந்த மாலையை அரங்கனுக்கு சுட்ட கொடுத்த கோதையே, ஒளிமயமான கொடி போல அழகு ஒழுக நிற்கும் அன்னையே, பன்னெடுங்காலமாக இந்த மண்ணிலே இருந்து வரும் பாவை நோன்பை ஒரு வியாஜ்யமாக கொண்டு திருப்பாவை என்னும் பக்தி பனுவல் பாடித்தந்த பாவையே, திருக்கரங்களிலே பல்வளைகள் அணிந்துள்ள தெய்வ நங்கையே, நீ பாடியுள்ள திருமொழியில் காமனை பார்த்து என்னை திருவேங்கடமுடியானுக்கு வாழ்க்கைப்படுத்து என்று வேண்டுதல் செய்தாய். அதுபோல நாங்களும் திருவேங்கடமுடியான திருவருளை பெற உன்னை வணங்குகின்றோம். நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக என்பதாக ஏற்பட்டது அந்த தனியன். இப்பொழுது முதல் பாசுரமான மார்கழி திங்கள் என்பதை பார்ப்போம். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலேயே சீர்மல்கு வாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படை தருவான் பாரோர் புகழ பரிந்தேரோர் எம்பாவாய். மார்கழி திங்கள். மார்கழி திருப்பாவையின் முதல் சொல் மார்கழி என்பது. இது மார்கசீர்ஷம் என்ற வடசொல்லின் விகாரம். மிருகசீர்ஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடினால் அது மார்கசீர்ஷம் எனப்படுகின்றது. மாசானாம் மார்கசீர்ஷோ அகம் என்றான் கண்ணன் பகவத்கீதையிலே. மாச பெயர்கள் ராசி பெயர்கள் 2 ரீதியில் அழைக்கப்படுகின்றன. ஒன்று சாந்திரமானம், மற்றொன்று சௌரமானம் என்பது. சித்திரை வைகாசி இத்தியாதி சாந்திரமானம், சைத்திரம் வைசாகம் ஜேஷ்டம் என்று சொல்கிறோம். அதே போன்று ராசியானது மேஷம் ரிஷபம் மிதுனம் இத்தியாதி ராசிகள் எல்லாம் சௌரமானத்திலே வருகின்றன. சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடினால் சைத்திரம், விசாகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடினால் வைசாகம். மேலே ஒவ்வொன்றையும் இப்படியே பார்த்து கொள்ளலாம். இவ்வகையிலே மிருகசீர்ஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடினால் மார்கசீர்ஷம் என்று அழைக்கப்படுகின்றது. மார்கசீர்ஷா அர்த்தம் என்னன்னா, மார்கா என்றால் உபாயங்கள், சீர்ஷகா என்றால் தலை. வேதத்தில் கூட புருஷ சூக்தில் சொல்லிருக்கு, சகஸ்திரசீர்ஷா புருஷா சகஸ்திரார்த்த சகஸ்திரபாத சபூமி விஸ்வதோ விருத்வா என்று சொல்கின்றது. அது சகஸ்திரசீர்ஷா 1000 தலைகளை உடையவர் பகவான், 1000 கண்களை உடையவர், 1000 தோள்களை உடையவர் என்றெல்லாம் சொல்கின்றது அல்லவா சகஸ்திரசீர்ஷா. அதே போன்று
கர்ம ஞான பக்தி பிரபத்திகளுக்கும் மேலே ஆச்சாரிய அபிமானம் என்பது தலையாய உபாயமாக இருக்கும். திங்கள் மதி நிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த, மதி என்றால் சந்திரனை குறிக்கின்றது. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கின்றது. சந்திரன் போல் சௌமியமான குளிர்ச்சியான மதி புத்தியானது நிறைவதற்கு காரணமான நன்னாள் இது. இந்த வருடம் முன்பே குறிப்பிட்டது போல விசேஷமாக பௌர்ணமியிலேயே மார்கழி மாதம் அவதாரம் செய்கின்றது. 2 புத்தி உண்டு காணுங்கள். குளிர்ச்சியான புத்தி ஒன்று, வெப்பமான புத்தி ஒன்று. பகவத் விஷய அனுபவத்திற்கு உரிய புத்தி குளிர்ந்திருக்கும். மனுஷ விஷய அனுபவத்திற்கு உரிய புத்தியானது வெப்பமாயிருக்கும். ஆண்டாள் அருளிச் செயலை அனுபவித்தால் நமக்கெல்லாம் குளிர்ந்த புத்தி நிறையும். அப்படிப்பட்ட நல்ல நாளாயிற்று இது. இன்றோ திருவாடிப்பூரம் என்று உபதேச திருமாலையை குறிப்பிட்டாரே, அதற்கு காரணமே இதுதான். நீராட நிஜமாக பொய்கை கரைக்கு போய் இவர்கள் நீராடவில்லை. நீராட்டம் என்ற சொல்லுக்கு என்ன பொருளாகின்றது என்றால் பகவானுடன் சம்ஸ்லேஷனம், பகவான் கண்ணனுடன் சேர்க்கை. அந்த அவருடைய பக்தியிலே ஆழ்வார்கள் என்று சொல்கின்றோமே, அதே போன்று ஆழங்கால் பட்டு கண்ணனுடைய பக்தியிலே ஆழங்கால் பட்டு அவரை சேர்வதுதான் நீராட்டம் என்று குறிப்பிடப்படுகின்றது. சித்தன் இதே திருப்பாவையிலே கடைசி பாசுரமாக சாத்துமறை பாசுரத்திலே சித்தன் சிறுகாலே வந்துண்ணச்சேவித்து திவ்ய தம்பதிகளிடம் சென்று இவர்கள் தாம் கொண்ட மார்கழி நீராட்டத்தை சேவிப்பதுதான், அதுதான் நீராட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த திருப்பாவையிலே வரக்கூடிய வார்த்தைகள் நீராடப் போதுவீர், நாங்களும் மார்கழி நீராட உள்ள குளிர குடைந்து நீராடாதே, உக்கவும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்ற பாசுரங்களில் சொல்லப்பட்ட நீராட்டமானது தண்ணீரில் தோய்வதென்று பகவத் சம்ஸ்லேஷத்தையும் நீராட்டமாக சொல்வதாயிற்று. பாகவத் சம்ஸ்லேஷத்தையும் நீராட்டமாக சொல்வதாயிற்று. ஆச்சாரிய சம்ஸ்லேஷத்தையும் நீராட்டமாக சொல்லியதாயிற்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீராட நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் கண் கைகால் தூய செய்ய மலர்களா சோதிச் செவ்வாய் முகிழதா சாயல் சாமத் திருவேணி தன்பாசனையா தாமதனே வாசத்தடம் போல் வருவானே என்றதும் காண்க. வாசத்தடம் பரிமளமிக்க தடாகம் என்று பொருள். இன்றும் இதற்கு அதிவிசேஷமாக அர்த்தம் கொள்ளணும்னா ஆச்சாரிய குலத்தில் படிந்து கிடக்க என்று கொள்ளலாம். அடுத்ததாக போதுவீர் போதுமின் போதுமினோ அதுலையோ, அதுக்கு என்ன அர்த்தம்? பகவானை சென்று அடைய வேண்டும், வாருங்கள். போதுமின் என்றால் வாருங்கள் என்று பொருள். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யார் வேணுமேனாலும் பகவானை சென்று அடையலாம், வாருங்கள் எல்லோரும் போகலாம் என்று அழைக்கின்றார். இதேதான் உபதேச ரத்தினமாலையிலும் ராமானுஜந்தாவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவென்னு பேசி வரம்பறுத்தார் பெண் என்று. அதே போன்று இங்கு ஒன்று குறிப்பிட வேண்டும். பகவான் எம்பெருமானார் என்று அழைக்கின்றோமே, ராமானுஜர் உடையவர். அவர் என்ன செய்தார்? திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்றார். அவரிடம் இந்த திருமந்திர அர்த்தத்தை பெற வேண்டும் என்று எத்தனையோ முறை சென்றார். அவருக்கு அந்த பிராப்தி ஆகவில்லை. ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதெல்லாம் அடுத்த தடவைவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே இருந்தார் எம்பெருமானாரை. இது போன்று 18 முறை அவர் சென்றார். கடைசியிலே ஒரு நாள் மனசு இறங்கி அந்த ஆச்சாரியனானவர் இவருக்கு அந்த மந்திர உபதேசத்தை சொல்கின்றார். அப்போது சொல்லுகின்றார், இந்த மந்திர உபதேசம் உனக்கு மட்டும்தான், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் என்று சொல்ல வழக்கம். அந்த மலையானது காப்பாற்றப்பட வேண்டும். ஓரான் வழியாக உபதேசித்து வந்த உபதேசம் இது.
இதை எல்லோருக்கும் நீ சொல்லி